தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் ட்ராவல்ஸ் ஆரம்பித்து சந்தோஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் சௌந்தர்யா மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த திவாகர்னால டார்ச்சர் அனுபவிச்சுட்ருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க முடியல. திவாகர் பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நான் கேட்குறதுலாம் நீ பண்ணி தான் ஆகணும், நான் என்ன சொல்கிறேனோ நீ எல்லாத்தையுமே செய்யணும், இல்லை அப்படின்னா உன் புருஷன்கிட்ட நீ என் கூட ஒன்றா இருந்த விஷயத்த சொல்லிடுவேன். எவனாக இருந்தாலும் லவ் பண்ணவளை கூட ஏற்றுப்பான், ஆனால் இன்னொருத்தன் தொட்டவனை ஏற்றுக்கவே மாட்டான். அதனால நல்லா யோசிச்சுக்கோன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து மிரட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஸோ பார்த்திங்க அப்படின்னா குழந்தைய வந்து எப்படியோ வந்து கலைச்சிட்டாங்க. குழந்தைய அவங்களே கலைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் கலைக்க முடியாட்டினாலும் அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து கலைஞ்சு போச்சு. ஆனால் இந்த விஷயம் திவாகருக்கு தெரியாது. இது தெரிஞ்சால் இன்னமும் சௌந்தர்யாவை மிரட்டுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து சௌந்தர்யாவை கண்டிப்பாக தனத்தினால தான் காப்பாற்ற முடியும். ஸோ தனம் வந்து இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க? ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பிரச்சனையிலேருந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.